கடந்த 2016 தேர்தலில் பரமத்திவேலூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தொகுதியில முக்கியமான பிரச்சனையாக கருதக்கூடிய கொடுமுடியையும் பிளிக்கில்பாளையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில ஒரு பாலம் வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முறையிட்டு கோப்பாக உருவாக்கப்பட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிய காரணத்தினால சட்டமன்றத்தில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னால அந்த திட்டம் முறையாக திட்டமில்லாத காரணத்தினால அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. நான் மாவட்ட செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவர்களிடம் இந்த திட்டம் ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய மிக அற்புதமான திட்டம், குறிப்பாக கொடுமுடியில கோயில் மிகச் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால மக்கள் கோயிலுக்கு சென்று வர பயன்படும் என்று கடிதம் கொடுக்கப்பட்ட போது அங்கிருந்து அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதிகாரிகள் எனக்கு முறையாக ஒரு பதிலை கொடுத்தார்கள். இந்த திட்டம் முறையாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் அரசுக்கு இழப்பு ஏற்படாது, ஆனால் திட்டம் கைவிடப்படவில்லை, அமைக்க போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உறுதியாக செய்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். 100% இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. ஆட்சியில நம்முடைய பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாம் தேர்ந்தெடுக்கிற போது இந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றி தரப்படும். வேண்டும் வேண்டும் பரமத்திவேலூர் வளர்ச்சியடைய KS மூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்.